Hi friends. So நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணும்போது அண்ட் ஓர் அதே மாதிரி நாட் ஆப்ரேட்டர்ஸை எப்படி நம்ம வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் ஹோஸ். ஸோ பாருங்கள், நான் இதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது நான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் நான் நீங்கள் எந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணியிருக்கேனான்னு சொல்லி. ஸோ பாருங்கள், இந்த டேட்டா பேஸில் நேம் வந்துட்டு மை டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. நான் அதை கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா டேட்டாஸுமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ முதலாவது நம்ம பார்த்தோமா இருந்தால் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம பைத்தன் நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸை பார்த்துருந்தீங்களா இருந்தால் அதில் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுமாங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இங்கேயும் நான் சொல்கிறேன், அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் வரும்போது, இப்போ உதாரணமாக வந்துக்கிட்டு நமக்கு கோர்ஸ் வந்துக்கிட்டு கோர்ஸ் 1ன்னு சொல்லியிருக்கணும், அதே சமயத்தில் டியூரேஷனும் 15 இருக்கணும்னு சொன்னால் நம்ம இப்போ எப்படி அந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இங்கே கொண்டு வரலாமென்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், வேன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கோர்ஸ்ட் நேமை கொடுக்கேன். கோர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு கோஸ்ட் டேட்டா டைப் வந்துக்கிட்டு அந்த கொலம்ட டேட்டா டைப் வந்துக்கிட்டு வாட்சாங்கிறதால நான் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கோர்ஸ் 1ன்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா, இது ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் கோர்ஸ் வந்துக்கிட்டு கோர்ஸ் 1ஆகவும் அதே சமயத்தில் டியூரேஷன் வந்துக்கிட்டு நமக்கு 15ஆகவும் இருக்கணுமா இருந்தால் நம்ம என்ன செய்ய இல்லாது, இப்படி கமா போட்டுட்டு நம்ம எழுத இல்லாது. ஸோ நமக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்துட்டு அண்டுங்கிற ஆப்ரேட்டர்ஸை வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த காலம்ட நேமை வந்துட்டு நான் இங்கே கொடுக்கணும் பாருங்கள், கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு. அப்போது இந்த டியூரேஷன் டேட்டா டைப் வந்துட்டு, அதாவது டியூரேஷன் கொலத்துற டேட்டா டைப் வந்துக்கிட்டு இன்டீஜருங்கிறதால நான் என்ன செய்கிறேன், நம்பரை சிங்கிள் கொட்டேஷன் இல்லாமல் நான் கொடுக்கணும். ஸோ இப்படி நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே எனக்கு சரியாக ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், சும்மா நான் கோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம எழுதணுமென்ற அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளவு குவாரி தேவையோ அந்த குவாரியை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த குவாரி என்ன எழுதியிருக்கேன்னு, செலக்ட் ஸ்ட்ரிக், அதாவது செலக்ட் பண்ணுங்கள் எல்லா கொலம்ஸையும் ஃப்ரம் எங்கே இருந்துன்னு சொன்னால் கோர்ஸுங்கிற டேபிளில் இருந்து. ஸோ உம்பட்டு குவாரியும் தான் நமக்கு வேணுமென்னு சொல்லி செலக்ட் பண்ண மாதிரி தான் எல்லா டேட்டாஸுமே நமக்கு செலக்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற கோர்ஸ் 1ங்கிற கொலம் இருக்கிற டேட்டாஸை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இப்படி செலக்ட் பண்ணி கொடுத்தா அது மட்டும் நமக்கு செலக்ட் ஆகி வருது. இப்போ பாருங்கள், அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, கோர்ஸ் டியூரேஷனில் இருக்கிற நம்பர் 15, அதாவது 18 மாதம் இருக்கிற கோர்சஸை 15 மாதம் இருக்கிற கோர்சஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கொடுத்து விட்டு நான் இருந்தால் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே சரியான விடை நீங்கள் டிஸ்பிளே ஆகுது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்த கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருக்கணும். அதாவது கொலமுக்குள்ளே வந்துக்கிட்டு என்ன செய்யணும், இந்த கோர்ஸ் நேமுங்கிற கொலமுக்குள்ளே கோர்ஸ் 1ன்னு சொல்கிற வேல்யூஸ் இருக்கணும். அதே சமயத்தில் கோர்ஸ் டியூரேஷன் என்று சொல்கிற இந்த இடத்தையும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 15 என்று சொல்கிற இந்த வேல்யூஸ் அதில் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும், அதாவது ரெண்டு கண்டிஷனோ இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் நீங்கள் அண்ட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிங்களா இருந்தால் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான், அதாவது எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கான விடை கிடைக்கும். அப்படி இல்லாமல் இப்போ பாருங்கள், கோர்ஸ் 1ன்னு சொல்லியிருக்கு, ஆனால் 50 என்று சொல்கிற மந்தில் இப்போ நான் சும்மா செலக்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள், இந்த கோர்ஸ் 1ல் 50 சொல்லி எந்த ஒரு டியூரேஷனும் இல்லை. நான் இப்போ செலக்ட் பண்ணேன்டா எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு எந்த ஒரு விடையும் வரப்போகிறதில்லை. என்ன காரணம், நான் செலக்ட் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்களா இருந்தால் எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன், கோர்ஸ் 1ங்க அங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுது, ஆனால் டியூரேஷன் 50 மந்த்ன்னு சொல்கிறது அங்கே கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்படலை. ஸோ அதனால் அந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது நாம் யூஸ் பண்ணும்போது இடையில் நம்ம அண்டுங்கிற கீவேர்ட் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா கண்டிஷன்ஸுமே நமக்கு ட்ரூவாக இருக்கணும். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்தது நம்ம ஓ ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஓ ஆப்ரேட்டர்ஸுக்கும் அண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. சரிங்களா, ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸை கால் பண்ணுறதுக்குரிய வே தான். ஆனால் சிங்கிள் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இருந்தால், அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யும்,
எல்லா கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் ஓ ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். அதே சமயத்தில் 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். எந்த சந்தர்ப்பத்தில் அது ரிஜெக்ட் பண்ணுமென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் 2மே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு ரிஜெக்ஷனுங்கிற ஒன்று நடக்கும். ஸோ நான் செக் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். ஓ அண்ட் சொல்கிற ஆப்ரேட்டர்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அண்ட் கொடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இங்கே எனக்கு வர இல்லை. அதே சமயத்தில் நான் நீங்கள் ஓ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு கோர்ஸ் 1ல் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு நான் என்ன அர்த்தம் மட்டும் பார்த்தீங்களேன்னு சொன்னால், இது செலக்ட் பண்ணி பார்க்கக்கிட்டவா செலக்ட் பண்ணது எல்லா கொலம்ஸையும், அதாவது ஸ்ட்ரிக் யூஸ் பண்ண எல்லா கொலம்ஸையும் ஃப்ரம் எந்த டேபிளில் இருந்துன்னு சொன்னால் இந்த கோர்ஸுங்கிற டேபிளில் இருந்து. இப்போ வேக்கண்டிஷன் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன் கோர்ஸ் நேம் ஈக்குவல் கோர்ஸ் 1, அதாவது கோர்ஸ் நேமுக்குள்ளே இருக்கிற அந்த கொலமுக்குள்ளே இருக்கிற டேட்டா கோர்ஸ் 1ஆக இருக்கணும், அல்லது கோர்ஸ் டியூரேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூ 50ஆக இருக்கணும் என்று சொல்லி கொடுக்கேன். அப்போது ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கண்டிஷனோட மெச்சாகிற எல்லா டேட்டாஸும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ ஏன் இங்கே டிஸ்பிளே ஆகலைன்னு சொன்னால், ஸோ இது 2மே கம்பேர் பண்ணி 2மே இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணப்படும். ஆனால் ஓ ஆப்ரேட்டர்ஸ் அப்படி இல்லை, 2ல் ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் சரி. இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இல்லாத ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுக்கன்னு பாருங்களேன். இப்போ டெஸ்ட் 1ன்னு சொல்லி எந்த ஒரு கோர்ஸுமே இங்கே இல்லை. நான் என்ன செய்கிறேன், டெஸ்ட் 1ன்னு சொல்லி எந்த ஒரு கோர்ஸுமே இங்கே இல்லை. அதே சமயத்தில் இங்கே 20ன்னு சொல்கிற டியூரேஷனில் வேல்யூஸ் இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா 20ன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன். இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு நாங்கள் செலக்ட் பண்ண கொலம்ட நேம் வந்துக்கிட்டு கோர்ஸ் நேமில் டெஸ்ட் 1 இல்லாட்டியும் டியூரேஷன் 20 இருக்கிற டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் அதுக்குரிய ஃபில்டர். ஸோ இப்போ 2 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கோம், 2மே மென்டட்டரி இல்லாத சந்தர்ப்பத்தில், 2மே கட்டாயம் இல்லாமல் 2ல் ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில்லாக இருந்தால் மட்டும் போதுமுங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவையாக இருந்தால் நாம் இந்த ஓ ஆப்ரேட்டர்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? இது அதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான வே. ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் நாட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நாட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த டேட்டாவை மட்டும் இல்லாத சந்தர்ப்பத்தில் மற்ற எல்லா டேட்டாஸையும் அது அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன், இப்போ எனக்கு கூடுதலாக கோர்ஸ் 1 இருக்குது. ஸோ இங்கே எனக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தீங்களா, கோர்ஸ் 1 தவிர்ந்த மற்ற எல்லா டேட்டாஸும் எனக்கு வேணுமென்று சொன்னால் நான் என்ன செய்வேன், இந்த இடத்த நாட் யூஸ் பண்ணிவிட்டு வேக்கண்டிஷன்ஸுக்கு அப்புறம் நாட் யூஸ் பண்ணணும், நாட் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன், கோர்ஸ் நேம் என்று சொல்லி கொடுக்க பாருங்கள், கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் நேம் என்று கொடுக்கணும். கோர்ஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டேன், ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எந்த டேட்டா தேவையில்லைண்டா கோர்ஸ் 1 சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டேட்டாவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு கோர்ஸ் 1 தவிர்ந்த மற்ற எல்லா கோர்சஸுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் அதிலேருந்து இக்னோர் பண்ண விரும்புனீங்களா இருந்தால் நீங்கள் இந்த நாட் என்று சொல்கிற ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களால் என்ன செய்யலும், அந்த கோர்ஸில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட டேட்டாஸை இல்லாமக்கிட்டு மற்ற எல்லா டேட்டாஸையும் உங்களால் டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஆப்ஷன். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஓ ஆப்ரேட்டர்ஸ் 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ஓகே. இப்போ நான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் செய்தாட்டும் பாருங்கள். இப்போ 200ன்னு சொல்கிற டியூரேஷன் எதுவுமே இல்லை. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கிட்டவா 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இங்கே டிஸ்பிளே ஆகலை. அதே மாதிரி நாட் ஆப்ரேட்டர்ஸ் குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை தவிர்த்து மற்ற எல்லா டேட்டாஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ண விரும்பினமாக இருந்தால் நம்ம இந்த நாட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற கன்செப்ட். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.